இன்றைக்கி சேப்பாக்கத்தில் பேன் பண்ணுவாங்க, நாளைக்கு பஸ்ஸு கண்டக்டருக்கு பதிலாக விசிலுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கொடுப்பாங்க என்ன, அப்புறம் போலீஸுக்கு விசில்லாம் பிடிங்கிடுவாங்க. அப்படி ஜீவோ போட்டாலும் போடலாம். என்ன எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசில் இல்லைன்னா 2 கை வச்சு விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க எங்கள் பசங்க. அதை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா இப்ப நாள் ஆக எல்லா கட்சியும் கூட்டணி வராதப்போ நீங்க இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க சாஃப்ட் கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல திமுக ஒரு நிமிஷம் முதல் நாள்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கட்சியோடைய அடிப்படை ஃபார்முலான்னு சொல்லலாம். ஏன் இந்த ஃபார்முலா வைக்கிறேன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது இந்த மாநிலத்துல தான் அந்த அடிப்படை கொள்கை இல்லை. இப்ப எனக்கு இப்ப 2011 மேடம் ஜெயலலிதா அம்மா முடிவு பண்ணாங்க, எனக்கு கூட்டணி வேணாம், நான் தனியாகவே நிற்கிறேன். 234 தொகுதியிலும் ரெட்டையில போட்டாங்க, தனியாகவே நின்று ஜெயிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தோழர்கள் சமூக நீதி மதசார்பணி மற்றும் சமூக நீதியின் அடிப்படையில் வரக்கூடிய தோழர்களோ எந்த தலைவர்களோ யாராக இருந்தாலும் ஒரு எதிர்காலத்தில் ஒரு கூட்டணியோ இல்லை ஏதோ ஒன்று உருவாகும் பொழுது அப்போ அடிப்படை விதியாக ஒன்று சொன்னார். கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் நாள் சொன்னது அது அவர் ஆக்சுவலாக. அப்போ எல்லோரும் சமம்னு நம்ம வெறும் தேர்தல் நம்மளுடைய கட்சியோடைய வாக்குறுதியாக இருக்கக்கூடாது, நம்மளோட கூட பயணம் பண்ணவங்களோட இருக்கணும்னு சொன்னவுடைய கட்சியோடைய அடிப்படை விதி அது. ஸோ அதை தான் அவர் சொன்னாரே தவிர இது கூட்டணி கணக்கு அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்லாம் நீங்களே நினச்சிக்கிட்டீங்க, அது கிடையாது.